கார்த்திக் அரவிந்த்சாமி நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இந்த மெய்யழகன். ஸோ இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னா, அன்பே சிவம் அப்படிங்கிறத தான் உணர்த்துறாங்க. அதாவது என்னென்னா, அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரவிந்தசாமி ஒரு டீனேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்க மாதிரி காமிப்பாங்க. அவர் ரிலேட்டிவ்ஸோட ஒரு பெரிய கூட்டு குடும்பம் ரிலேட்டிவ்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தேவையான சொத்து வந்து அவங்க அப்பாவுக்கு பிரித்து கொடுக்கும்போது கொடுக்காததால் இப்போ அரவிந்த்சாமி அவர் தனியாக வந்து சென்னைக்கு வந்துடுறாரு. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இவர் சென்னையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து திருப்பியும் கிராமத்தில் அந்த ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு இவர் போகிறதுக்காக அவர் அங்கே போயிருக்கும்போது அங்கே வந்து அவர் வந்து கார்த்திகை மீட் பண்ணுறாரு. ஸோ கார்த்திக் யாரோ அந்த ரிலேட்டிவில் ஒரு ஆள் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே அத்தான் 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 அத்தான்னு உழுந்து உழுந்து புரண்டு புரண்டு அரவிந்தசாமியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அரவிந்த்சாமியும் அந்த கார்த்திக் கூட அப்படி இருக்கான். ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் ஒன்றா ரெண்டு இது பழகிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவ யார் நீ யார் நீ யார் நீ யாருன்னு அரவிந்த்சாமி வந்து கார்த்திக் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கே படம் பார்க்குற நமக்கு நம்ம யாருங்கிறதே மறந்துடும் போல இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு இப்போ பாரு கேட்டுட்ருக்காரு. அதில் அப்படியே வெறும் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேரே மெய் அழகன் அப்படின்னா ஏதோ அன்பே சிவன் அப்படிங்கிறதுக்காக டினோட் பண்ணுறதுக்காக தான். அப்படியே அன்புனா என்ன அப்படிங்கிறத அப்படியே கார்த்திக் வந்து அரவிந்த்சாமிக்கு அப்படியே உணர்த்துறாராமா. ஸோ அரவிந்த்சாமி அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் போகுது. கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து அதாவது அரவிந்த்சாமி குடும்ப பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு சென்னைக்கு வராங்க, அந்த மாதிரியான சில கதைகள்லாம் ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஒரு தடவை பார்க்குற ரேஞ்சில் தான் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது அந்த படத்தை வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் போர்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் லேக்னா லேகு அப்படி ஒரு லேகு நம்மளெல்லாம் வச்சு கொள்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது படம். அவ்வளோ போர். ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ லென்த்தாக எடுத்து வச்சுருக்குறாங்க. கிளைமேக்ஸ் ஒரு லென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாடை பிடிக்கிறது அதை பிடிக்கிறது, 2 பேரும் அரவிந்த்சாமியும் கார்த்திக்கும் அங்கே போகிறது இங்கே போகிறது, ஏகத்துக்கு வந்து ரொம்ப கதை இழுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இந்த அன்பே சிவம் மாதிரியான கதைகள்லாம் வந்து நிறைய படங்களில் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதை ஒரு புது வடிவமைப்பில் ஓகே அந்த கதையை எடுத்து பண்ணுறோன்னு எடுத்து வச்சு செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாலாம் வரலை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு வந்தது இந்த படம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாரோட எதிர்பார்ப்புலையும் நல்லா தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஒரு கொஞ்சம் அந்த நல்லா இல்லை, அவ்வளோவா நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் அட்லீஸ்ட்டு பரவாயில்ல அப்படின்னு நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப் எதுக்குடா வந்தோன்ற மாதிரி நம்மளை வந்து சொல்ல வச்சுட்டாங்க. அந்த ரேஞ்சில் இந்த படம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார்த்திக் ஃபேன் இல்லைன்னா வந்து அரவிந்த்சாமி ஃபேன் அப்படின்னா வேணால் போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. அடுத்த மூவி ரிவ்யூவில் பார்க்குறேன் உங்களை. தேங்க்யூ.